கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று கூட நாம் ஒரு ஊமையை குறித்து தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஊமை தான் இது. ஐஸ்வர்யவான் லாசரு, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஊமை தான் நம்ம தியானிக்க போறோம். இதன் மூலமாக கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு தியானிக்க போகலான்னு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் வந்து he lived a rich life in earth, rich in earthly life. லாசருவை பார்த்தீங்கன்னா rich in spiritual life, அவன் ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஐஸ்வர்யவானா இருந்தான். இந்த ஐஸ்வர்யவான் வந்து உலகத்தின் ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யவானாய் இருப்பான் என்று நாம் பார்க்கலாம். இந்த ஊமை யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து யூத தலைவராகிய பரிசேயர்களுக்காக இந்த ஊமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த பரிசேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை சொன்னார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அந்த காலத்தில் இந்த யூத தலைவர்கள், யூத ஜனங்கள் ஒரு கொள்கை இருந்தது. என்ன கொள்கை என்று நாம் பார்த்தோம் என்றால், அதாவது செல்வம், ஐஸ்வர்யம், இது வந்து ரிச்னஸ் தான் ஐஸ்வர்யவானா இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், தயை என்று கருதினார்கள். ஆனால் வறுமை, வியாதி, பாவம் வந்து ஏழைக்கு சொந்தமானது, ஏழைக்கு தயை என்று சொல்லி ஒரு தவறான கொள்கை அவர்களிடம் காணப்பட்டது. இதை வந்து கரெக்ட் பண்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் வந்து ஏழையும் பார்க்கல, தரித்திரனும் பார்க்கல, ஐஸ்வர்யம் பார்க்கல, ஆனா அவருடைய இருதயத்தை தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த பரிசேயர்களை மனம் திரும்பி கர்த்தருடைய வழி நடக்க அவர் அழைக்கிறார். அது மட்டுமல்ல, ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது, ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளவு ஐஸ்வர்யவனா இருந்தாலும் ஏழைகளுக்கு உதவி செய்யலன்னா அது தவறான விஷயம் இல்லையா? அதான் ரட்சிக்கப்பட்டாதான் அந்த ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்யணும், வெளிப்படுத்தி கொடுக்கணும் என்றும், அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளையை நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அழைக்கிறார். இந்த தினம் கூட இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு பரிசேயர் மனம் உள்ளவர்களை தேவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் வந்து அந்த ஊமையில வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:19. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பார்த்தோம்னா இந்த ஐஸ்வர்யவான் வந்து மிக செல்வமிக்க ஐஸ்வர்யமானாக காணப்படுகிறான். அவன் வந்து அந்த ஐஸ்வர்ய முழுமையாக அவன் வாழ்நாள் முழுவதும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தான். அந்த ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவித்தான். அவன் துன்பப்படவில்லை, துக்கப்படவில்லை. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை சம்பிரதமாய் அனுபவித்தான் என்று நம்ம பார்க்கலாம்.
பார்க்கலாம். ஆனால் அவன் கர்த்தரை தேடவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கலாம். மாறாக லாசரு இந்த தரித்திரனை நம்ம பார்த்தோம் என்றால், லாசரு ஒரு ஏழை ஆனந்தனாக காணப்பட்டிருந்தான். அவனுக்கு வறுமைதான் இருந்துச்சு. அவன் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் his life was எப்படி இருந்துச்சான்? தரித்திரத்துல தான் இருந்துச்சான், வறுமையில தான் இருந்துச்சான். மற்றும் அந்த வறுமை மட்டும் இல்ல, அவனுடைய வாழ்க்கையில வியாதி இருந்துச்சான். எப்படி வியாதி இருந்துச்சான்? பருக்களை நாய்கள் என்னாச்சான்? நக்கிச்சான். இந்த நாய்கள் பருக்களை நக்கினது என்று அர்த்தம் என்றால் அது உபத்திரவம், பயங்கரமான ஒரு உபத்திரவத்தை அவன் அனுபவித்தான் என்று பார்க்கலாம். வாழ்நாள் முழுவதும் அவன் வறுமையும் உபத்திரவத்தை தான் அனுபவித்தான். ஆனால் அவன் கர்த்தரை தேடுகிறவனாய், அவன் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டவனாய் இருந்தான் என்று நம்ம பார்க்கலாம். ஆமென். ஆனாலும் அவன் உலகத்தில் மத்தியில அவன் புறக்கணிக்கப்பட்டவனாக, ஒரு அனாதையாக காணப்பட்டான் என்று நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். யாக்கோபு 4:10-6. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, இந்த ஐஸ்வர்யவான் உலகத்துல ஐஸ்வர்யவானாக பெருமையோடு நடந்து கொண்டான் என்று பார்க்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம்னா பெருமை தாழ்மை என்ற டாபிக்கை பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் பெருமையாக வாழ்ந்தான் என்று நம்ம பார்க்கலாம். அவன் இந்த உலகத்துல உயர்வாக ரொம்ப கனத்தோடு, அதாவது கௌரவத்தோடு அவன் வாழ்ந்தான். அந்த கிடைத்ததுனால அவன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தேடவில்லை. எனக்கு சகலம் கிடைத்ததுனால எனக்கு கர்த்தரை தேட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. I don't want to seek the Lord. I have everything in this world. இந்த earthly things எனக்கு எல்லாமே இருக்கனால நான் யாரை தேடணும்? எனக்கு சம்பத்து இருக்குது, சொத்து இருக்குது, நான் என் கையின் பிரயாசம், என் வழி எல்லாம் இருக்கிற போது நான் இதுக்கு ஆண்டவரை தேடணும் என்று சொல்லி அவன் பெருமைப்பட்டவனாக காணப்பட்டான். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு ராஜா சொன்னார். எந்த ராஜா? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வாசிக்கலாம். தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமியானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். 29. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபம் கொண்டு ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா? என் கையால் கட்டினது அல்லவா? என்னோட அல்லவா? பாத்தீங்களா? நான் என்ற பெருமை. இத்தனைக்கும் அந்த ராஜா கர்த்தரை தெரியும், அறிந்தவன் என்ன செய்யறான்? இப்ப பெருமையோட சொல்லுகிறத பார்க்கலாம். பெருமை வந்தனால என்னாச்சு? அந்த ராஜாக்கு 7 காலம் அவனுக்கு தண்டனை கிடைக்குது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், தானியேல் புஸ்தகத்துல வாசிங்கன்னா தெரியும். அப்ப 7 காலத்துல அவன் துன்பப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
இந்த 7 காலத்துக்கு அப்புறம் எப்ப அவன் உணர்ந்தானோ, எப்ப உணர்வடைந்தானோ அப்பொழுது அவனுக்கு பழைய பதவி கிடைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அது மாதிரிதான் ரட்சிக்கப்பட்ட இந்த நிறைய ஊழியக்காரர்கள் கூட இன்றைக்கு பெருமைப்படுகிறார்கள். பெருமை, எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் அவங்க பிசினஸ் நிமித்தம் பெருமை கொண்டாங்க. பெருமை கொண்டனால அவருக்கு சில வருடம் வியாதி தாக்கினது. ஆனா எப்ப அவர் உணர்ந்தாரோ, அதனால தாழ்மைப்பட்டாரோ, அதுல அவர் விடுதலையானார். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ரெஸ்கியூ இருக்கு இல்லையா? உணர்ந்தா விடுதலை இருக்கு. ரட்சிக்கப்படாதவர்களை மாற்றும். ரட்சிக்கப்படாதவர்கள் பெருமைப்பட்டால் யார் அவர்களை உணர்த்துவார்? யார் அவர்களுக்கு சொல்லுவார்? இல்லையா? நம்மளை பட்டு மாறிப்பட்ட ஜனங்கள், ஊழியக்காரங்கள் தான் என்ன சொல்லணும்? அவங்கள ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும் இல்லையா? அப்படி பெருமை உள்ளவனாக அப்ப அந்த ஐஸ்வர்யவான் காணப்பட்டான் என்று பார்க்கலாம். மாறாக லாசருவை நம்ம பார்த்தோம் என்றால், லாசரு ஏழ்மையில் காணப்பட்டான். அவனுக்கு வேலை கிடையாது, எந்த வித வேலை இல்லை, சாப்பாடுக்கு கஷ்டம், எல்லாமே கஷ்டத்துல வாழ்ந்து வந்தான். அந்த கஷ்டத்தின் துன்பத்தின் மத்தியிலும் அவன் தேவனை மட்டும்தான் தேடி தேவனுக்கு தாழ்மை உள்ளவனாக காணப்பட்டான் என்று நம்ம பார்க்கலாம். இன்று அநேக ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்கள், மற்ற மனிதர்களும் இந்த தாழ்மை குணத்தை எப்படி அவங்க நினைக்கிறாங்க என்று நம்ம பார்த்தோம் என்றால், அந்த தாழ்மை ஒரு பலவீனமான கேரக்டர். இது கூச்ச சுபாவம் உள்ளது, அதாவது ஷை ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கூச்ச சுபாவம் உள்ளது, இது பலவீனத்துக்கு அடையாளம் என்று நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே தாழ்மை குணம் கூச்ச சுபாவத்துக்கோ பலவீனத்துக்கோ புரியுதல்ல. இது வலிமையானது, இது மிகவும் பாதுகாப்பான ஒரு கேரக்டர். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். இப்ப வலிமையில என்ன இருக்கு? வலிமையில பலன் இருக்கு, உறுதி இருக்கு, சக்தி இருக்கு. அது எதனால இருக்கு? அவங்களுடைய கிருபை தாழ்மை உள்ள மேல இருப்பதினால் மட்டுமே அந்த வலிமை கிடைக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கிடைக்குது. அந்த கிருபை என்னாவது தாழ்மை உள்ளவர்களுக்கு மேல பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆனா பெருமை உள்ளவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஸோ எத்தனை பேர் ஆண்டவர்ல தாழ்மைப்படணுங்கிறத நம்ம வாஞ்சிக்கணும், தாழ்மை உள்ளவர்களாகவே இருக்கணும். ஒரு மரம் வானத்தை நோக்கி நான் வளரணும் அப்படின்னு நினைச்சுதான். அப்ப அது வானத்தை நோக்கி வளரணும்னா அதோடைய வேர் கீழே ஆழமா போனாதான் வானத்தை நோக்கி வளர முடியும். வேர் கீழே ஆழமா போலன்னா வளர முடியாது. எவ்வளவு டீப்பா போதோ அவ்வளவு தூரத்துக்கு மேல வளர முடியும். அதே மாதிரிதான் தாழ்மைங்கிற குணம் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருக்கு முன்பதாக நம்ம தாழ்த்துகிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தாழ்மை எவ்வளவு அவசியம் இல்லையா? தாழ்மை இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? பழம் போக முடியும். பெருமை உள்ளவர்கள் போய் எதிர்த்து நிற்கிறார்கள், போக முடியாது. இப்ப தாழ்மையில நம்ம இருந்தாலும் அந்த சமயத்துல தேவன் நம்மை உயர்த்தினாலும் கூட நம்ம தாழ்மையில தான் நினைச்சிருக்கணும். ஏசப்பா எனக்கு உயர்த்திட்டாரு, எனக்கு உயர்த்திட்டாரு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது?
பெருமைப்பட்டு சொல்லக்கூடாது. அதுலேயும் என்ன செய்யணும், இது நீங்கள் தான் செய்தது, ஏசப்பா நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு அவருக்கு நன்றி சொல்லணும். தாழ்மையோடு போகணும். கையின் பிரயாசம் நம்ம நாளை செஞ்சு நம்ம சம்பாதிக்கிறோம். யார் சம்பாதிக்க வைக்கிறா? யார் சம்பாதிக்க வைக்கிறா? நீங்களா சம்பாதிச்சு நீங்களா உங்களுக்கு வைக்கிறீங்க? இல்லை, அது உழைக்கிறதுக்கு தண்டனை யார் கொடுக்குறா? யார் கொடுக்குறா? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்குறாங்க. அதுக்காக நம்ம தாழ்மைப்படும் போது தான் நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் பெருகும்படி கர்த்தர் செய்வார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்த்தோம் என்றால் இன்பமும் துன்பமும். அதாவது ஐஸ்வர்யவான் இன்பத்தை அனுபவித்தான், லாசரு துன்பத்தை அனுபவித்தான் என்று பார்க்கலாம். வாசிக்கலாம் 16:21. அவனுடைய மேசையிலிருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பாருங்க, லாசரு ஐஸ்வர்யவானுடைய மேசையிலிருந்து விழுகிற துணிக்கையை சாப்பிட விருப்பம் உள்ளவனாக, ஆசை உள்ளவனாக காணப்பட்டான் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஆனா இந்த ஐஸ்வர்யவான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தினமும் விதவிதமான சாப்பாடு, வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் இல்லையா? அவனுக்கு விருப்பமான சாப்பாடு அவனுக்கு அனுபவிச்சான் இல்லையா? சாப்பிட்டு அனுபவிச்சு குடிச்சு புசித்து ருசித்தான் இல்லையா? ஆனால் லாசர் அப்படி இல்லை, அனுபவிச்சான். அப்ப அந்த ஆகாரத்தை அவன் அனுபவிச்சான். ஆனா அந்த ஏழையான லாசருக்கு அவன் உதவி செய்யல. அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்து கூட கொஞ்சம் அவனுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனா அவன் கொடுக்கல. ஏன் அவனால கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? அவனுக்கு நன்மை செய்ய தெரியல. நன்மை செய்ய தெரியல. ஏன் தெரியல? ஏசப்பா உள்ள இல்ல, கர்த்தர் அவனுக்குள்ளாக இல்லாதனால நன்மை செய்ய தெரியல. நீதிமொழிகள்ல வசனம் சொல்லுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு இராதுன்னு சொல்லி அங்க வசனம் சொல்லும். இப்ப நன்மை அழகா சொல்லுது இல்லையா? நன்மை கண்டிப்பா மற்றவங்களுக்கு நம்ம செய்யணும். செய்யும் போதுதான் அதுவும் நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். லாசர் பார்த்தீங்கன்னா பசியோடு காணப்பட்டான். ஆனால் அவனுக்கு துயரம் துக்கமாக தான் காணப்பட்டது. இப்போ எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருது. நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் ஒரு கோல்டன் கலர் புக் இருந்துச்சான். அந்த அந்த கோல்டன் புக்கை அவளுக்கு பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த புக்கை எடுத்தாங்களாம். பார்த்தா நியூ டெஸ்ட்மெண்ட் எடுத்தோன்னா இந்த சொத்து அவங்க அப்பா அம்மா இறந்ததுனால இந்த சொத்து எல்லாவற்றையும் அவங்க சித்தப்பா அப்பகரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. தெருவில் தான் இருக்க வேண்டியது இருந்துச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூர் வந்தாங்க. எப்படி கோயம்புத்தூர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க எல்லாருக்கும் அவங்கள தெரிஞ்சிருக்கலாம். அதாவது பழைய விசுவாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். டாக்டர் ஜெயராணி அப்படின்னு சொல்லி அங்கே தேர் நகரில் இருக்கும்போது அவங்க நம்ம வீட்டில் சர்ச்சில் சாட்சி கூட சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இப்படியோ கோயம்புத்தூரில் நல்லா படம் வரைவாங்க. படம் வரைஞ்சி இந்த லக்ஷ்மி காம்ப்ளெக்ஸில் அந்த படத்தெல்லாம் விற்று காசு கிடச்சி அதை சம்பாதிச்சு தான் அவங்க டாக்டர் படித்தாங்க. டாக்டர் படிச்சுட்டு காருண்யா பக்கத்தில் காருண்யா ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு வேலை கிடச்சிது. அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க தம்பியை படிக்க வச்சாங்க. அப்போ ஒரு நேரத்தில் அங்கே போய் வாங்குறதுக்கு எதுவும் வசதி கிடையாது, சாப்பிட்றதுக்கு எதுவும் வசதி கிடையாது. ஒரு நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசை வந்துச்சு.
உடனே அவங்க ஜெபம் பண்ணாங்களா, டேடி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். அவங்க யாரும் திக்கற்றவர்களாக இருக்கிறாங்க. யாரும் இல்லை அவங்களுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு அப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டது உண்மையான சம்பவம். கதவு தட்டது கேட்டுச்சு. கேட்டோன்னே அங்கே திறந்து பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் வேணாம் நினைக்கிறோம். ஏன் அங்கே நின்றுனா அவங்களுக்கு ஒரு சகாயம் தேவைப்பட்டுச்சு. அந்த சகாயத்தை இவங்க பண்ணி கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க. செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு போகிற நேரத்தில் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க. பாருங்க, கர்த்தருடைய போஷிப்பு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய போஷிப்பு எவ்வளவு ருசியானதா இருக்கு. ருசியா இருக்கா? போஷிப்பு எவ்வளவு ருசியா இருக்கு இல்லையா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயனே அல்லவோ எக்காலும் துணையவர்க்கு நிற்பதரும் நீரே அல்லவோ. தாயென்னை மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. தாயென்னை மறந்தாலும் நீரென்னை மறப்பதில்லை. வேளையின் ஜெபம் கேளும் இயேசுவே மனம் இரங்கும். இயேசுவே மனம் இரங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமே அல்லவோ நிற்கால துணையவர்க்கு நிற்பவரும் நீரே. பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளாக காணப்பட்டாங்க. ஆனா ஆண்டவர் போஷிப்பு எவ்வளோ நம்பி வந்தாங்க, நம்பி ஜீவித்தாங்க. ஆண்டவர் போஷிப்பு எவ்வளோ அழகா இருந்துருக்கு. நம்புறீங்களா? ஆமென். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தால் போஷிக்கிறாங்க. மற்ற 4 சொல்லுது, என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல இந்த வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான். எப்படி வசனம் பிழைக்க வைக்குது என்று நம்ம பார்ப்போம் என்றால், ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் ஒரு சின்ன மகன் இருந்தான். இந்த ஜோஷ்னா மாதிரி வயசு இருக்கும், சின்ன மகன் இருந்தான். அவங்க ஏழ்மையான ஒரு ஊழியக்காரங்க தான். ஆனால் அந்த ஊழியக்காரங்களுக்கு ஒரு நாள் நைட்டு டின்னர் இல்லாமல் போயிடுச்சு. காசுல எதுவும் இல்லை. அப்போ அந்த மகன் தாயார்கிட்ட கேட்டாங்க, அம்மா எனக்கு நைட்டுக்கு சாப்பாடு என்ன இருக்கு அப்படின்னு. நைட்டுக்கு சாப்பாடு எளியாக்கு காக்கா ஆகாரம் கொடுத்துச்சுல, அது மாதிரி நம்ம காக்கா ஆகாரம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தில் மகன்கிட்ட சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிரும் பனிமா இருந்துச்சு. ஜன்னல்லாம் அடைச்சி வச்சிருந்தாங்க. நான் இவன் மட்டும் அந்த ரூமுக்குள்ள போய் ஜன்னலை திறந்து வச்சு இப்படி பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டு இருந்தா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் வழியில போனான். அங்கிள் கேட்டாராம், ஏன் இந்த குளிர்காலத்துல ஜன்னலை திறந்து வச்சிருக்க? எல்லாரும் அடைச்சிருக்காங்க. அது காக்கா எனக்கு எங்களுக்கு ஆகாரம் கொடுப்போன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே அவன் விசுவாசித்தான். அவங்க அம்மாவும் விசுவாசத்தோட இந்த வார்த்தையை சொன்னாங்க. இன்னும் அந்த சின்ன பையன்தான் அந்த விசுவாசத்தோடு அவன் என்ன செய்யலாம், காத்திருந்தான். பார்த்தீங்களா, காத்திருந்தாங்க. எதுக்காக? காக்கா எனக்கு ஆகாரம் கொடுக்கணும், காத்திருந்தான். ஆனால் அந்த அங்கே புரிஞ்சு போச்சு, இவங்களுக்கு ஆகாரம் இல்லை. உடனே போய் கடையில் போய் என்ன அந்த டின்னருக்கு தேவையான எல்லாமே ஆகாரத்தை வாங்கி கொடுத்தோம். எப்படி ஆண்டவர் வார்த்தையை நாங்கள் போஷிக்கிறாங்க. வார்த்தையை நம்பணும். சும்மா வார்த்தையை படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை முழுமையாக விசுவாசிக்கும்
அது கிரியை செய்வாரு. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாரு. இன்று கூட நமக்கு வார்த்தை கிடைச்சிருக்கும், ஆனா அது நடக்கலையே, இன்னும் நடக்கலையே அப்படின்னு அதை விட்டு விடக்கூடாது. எப்படி அந்த சிறுவன் கதவை திறந்து விண்டோவை திறந்து காத்திருந்தானோ, நாமும் ஏசப்பாவை நோக்கி காத்திருந்தோம். காத்திருந்தானா நமக்கு கிடைக்கும், காத்திருந்தாதான் அது நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. காத்திருந்தா பழகணும், பழகாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அது கிடைக்கும். இல்லை இது கிடைக்காது அப்படின்னு விட்டுட்டோம்னா அது டிலே ஆகிட்டே இருக்கும். நம்ம காத்திருந்து கண்டிப்பா கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த விசுவாசம் லாசரிடம் இருந்தது, காணப்பட்டது. அதனால கர்த்தர் அவனை போஷித்தார், கர்த்தர் அவனை போஷித்தார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் 16-19. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, போதும், ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற வஸ்திரம், அவன் காலையிலே விலையேற பெற்ற வஸ்திரத்தை போடுவான். அடுத்தது மாத்திட்டு மத்தியான வேலையிலையும் இன்னொரு விலையேறப்பட்ட வஸ்திரத்தை போடுவான். அதை மாத்திட்டு சாயங்காலம் இன்னொரு விலையேறப்பட்ட வஸ்திரம் போடுவான். நான் இந்த லாசருக்கு மாத்துறதுக்கு வஸ்திரம் இருந்ததா இல்லையா, ஒருவேளை கிழிஞ்ச வஸ்திரம் தான் இருந்திருக்கும் இல்லையா. ஆனாலும் அந்த லாசரு கர்த்தரை மட்டும்தான் சார்ந்திருந்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து சொன்னாரு, குருடருக்கு வழிகாட்டியே அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம், மத்தியில வாசிக்கலாம் இல்லையா. குருடருக்கு வழிகாட்டியே, நீயே குருடரா இருந்தா மற்றவங்களை எப்படி நீ வழி நடத்துவ, குருடனாலதான் வழி நடத்துவ அப்படின்னு சொல்லி சொல்றத. எப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யவான் குருடனாக காணப்பட்டான். அவனிடம் ஏன் இந்த லாசருக்கு உதவி செய்ய முடியல? அவனிடத்துல ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரம் அவனிடத்துல இல்லாதனால அவனால செய்ய முடியல. அவன் ரட்சிக்கப்படாதனால்தான் ரட்சிப்பின் வஸ்திரம் அவனால அணிய முடியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய வீடு மாடிக்கு மேல் மாடி, பயங்கர ஐஸ்வர்யமான வீடு. அவன் கட்டில் மெத்த, பஞ்சு மெத்த எல்லாம் இருந்துச்சு, கம்ஃபர்டபுள் லைஃப். ஆமாம் தான். ஆனால் இந்த லாசருவை பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெத்த கூட இல்லை, ஒரு பாய் கூட இருந்திருக்குமா தெரியல, ஒரு பெட்ஷீட் கூட இருந்திருக்குமா தெரியல. அப்படி ஒரு துன்பத்தின் வழியில தான் வாழ்ந்தான். ஆனால் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? நீதியின் சால்வு. நீதியின் சால்வு அவனிடம் இருந்துச்சு. அதாவது கர்த்தரை தேடினதால் அந்த நீதியின் சால்வு இருந்துச்சு. அந்த ஐஸ்வர்யவான இடத்துல அந்த நீதியின் சால்வு இல்லை. நீதியின் சால்வு எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தமான வாழ்க்கையை குறிக்கிறது. இன்று நம் கூடாரமாகிய இந்த சரீரம், நம் ஆலயமாகிய சரீரம், இந்த கூடாரம் பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? பரிசுத்தமான நீதியின் சார்பு நாம் அணிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஃபேஸ்புக் பார்க்குறவங்க, ஆன்லைன் பார்க்குறவங்க எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த நீதியின் சால்வை அணிந்திருக்கிறீர்களா? வெற்றிப்பின் வஸ்திரத்தை அணிந்திருக்கிறீங்களா? இதுதான் நம்ம அணிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அந்த பரம அழைப்புக்கு நாம் சென்று பரலோகம் செல்ல முடியும். இது இல்லைன்னா செல்லவே முடியாது. அந்த ரிச்சிப்பின் வஸ்திரம் என்னது?
என்னதை குறிக்குதுன்னா கர்த்தர் கொடுக்கும் உடை என்று நாங்கள் சொல்லலாம். அந்த நீதியின் சார்பு வந்து பரிசுத்தம், பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைவதற்கான அடையாளமாக காணப்படுகிறது என்று பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 பேரும் அப்புறம் என்ன ஆகுறாங்க? மறிக்கிறாங்க. ஐஸ்வர்யவான் வந்து மறிச்சு அடக்கம் பண்றாங்க. லாசரு வந்து என்ன ஆகுது? அவனும் மறிச்சு தேவதூதர்களால அவன் ஆபிரகாமுடைய கொண்டு போய் விடுகிறதை நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம் வசனம் லூக்கா 16:22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். 23. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரவையும் கண்டான். 24. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரவின் விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். 25-26. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மையை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்க, அவன் நரகத்துக்கு போறான். ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து பார்க்கறான். லாசரு ஆபிரகாம் மடியில இருக்கு, தேற்றப்படுகிறதை பார்க்கறான். பார்த்தோன்னே அவன் கேட்கறான் ஆபிரகாம் கிட்ட, ஏன் எங்க ஆபிரகாம் கோட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பரிசேயர்கள் வந்து எப்போ எங்களுக்கு ஆபிரகாம் இருக்காரு, மோசே இருக்காரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட வாதாடுவாங்க. அதனால்தான் அந்த ஆபிரகாம் என்ற வார்த்தை அங்க வந்திருக்கு. அந்த ஆபிரகாம் சொல்றாரு, இங்கிருந்து அங்க யாரும் போக முடியாது, நீ வந்து உலகத்தில் இருக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா தேற்றப்படுற, எல்லாம் உனக்கு கிடைச்சது. அதனால லாசருக்கு துன்பத்தை அனுபவிச்சான், அதனால இப்பவே தேற்றப்படுறான், நீ இப்ப வேதனைப்படுற அப்படின்னு சொன்னான். அப்புறம் மறுபடியும் அவன் 2 ரிக்வெஸ்ட் வந்து அவன் சொல்றான். வாசிக்கலாம் 27-28. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேண்டிக் கொள்றான், ஜெபிக்கிறான். நரகத்திலிருந்து ஜெபிக்க முடியுமா? கேட்கப்படுமா? அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதனால்தான் இங்க இருக்கும்போதே நம்ம ஜெபம் பண்ணி பழகணும். ஜெபம் பண்ணி 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 இருக்கும்போதுதான் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு. நரகத்துல போய் ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டார். யாருனாலும் கேட்க முடியாது இல்லையா? நான் கேட்கறான். அதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன்? வாசி 29. ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அடுத்து அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவிகொடாவிட்டால் மரித்தோரில் இருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அடுத்த ரிக்வெஸ்ட் என்ன சொல்றான்? நீங்க வந்து லாசரை அனுப்புங்க, அனுப்புனா என்னோட 5 சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும், இந்த வேதனையான இடத்துக்கு வரக்கூடாது. ஒன்னு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு உலகத்துல ஆட்கள் இருக்காங்க, ஊழியக்காரங்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனாலும் அப்படி இல்லை. ஆபிரகாம் தகப்பனேன்றாங்க இல்லையா? அப்படி இல்லை தகப்பனே, நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா உயிரோடு, அதாவது மரித்து உயிர்த்தவங்களை அனுப்புனீங்கன்னா அவங்க கேட்பார்கள். ஒன்னு அப்புறம் சொல்றாரு, மரித்தவும் உயிர்த்து பிறவும் அவங்க அனுப்புறவங்க கேட்கலன்னு
எப்படி கேட்பாங்க? அங்கே இருக்கிற ஊழியக்காரனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா மருத்துவ இருக்கிறவங்களை எப்படி அனுப்புனான்னு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த இதில் கூட இந்த ஐஸ்வர்யவான் வந்து இந்த உலகத்தில் இருந்தபோது அவனுக்கு பேரும் புகழும் இருந்துச்சு. ஆனா ஜீவ புஸ்தகத்துல அவனுக்கு பேர் இல்லை. அவனுக்கு பேரே கிடையாது. வெறும் ஐஸ்வர்யவான் தான் இருந்துச்சு, பேர் இல்லை. ஆசைக்கு பேர் இருந்துச்சு, தரித்திரன்னு பேர் இருந்துச்சு. இந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தாதான் பரலோகம் போக முடியும். இல்லாட்டா அக்கினி நரகம் தான் கிடைக்கும். அந்த பேர் இல்லாம இருந்தும் இருக்கும் என்றால் என்ன ஆகும்? நம்ம அக்கினிக்கு கடல்ல தான் போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஐஸ்வர்யவானும் புஸ்தகத்தில் அவன் ஜீவ புஸ்தகத்தில் பேரு அவன் பேரை கிறுக்கி போட்டப்பட்டிருந்தது. கிறுக்கி போட்டிருந்தது, புஸ்தகத்துல இல்லை. அதனால நரகத்துக்கு போனான். நான் லாசரை அப்படி கிடையாது. எவ்வளவு படிப்பு பட்டமாக நம்ம இருக்கலாம், எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், ஆனா நம்மை மிஞ்சுவதற்கு கூட யாரும் இருக்கலாம். ஆனா தொடர்ந்து நம்ம வந்து மனதிலுமாக பாவங்களே செய்திருந்தோம் என்றால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. பரலோக ராஜ்யம் போக முடியாது, அக்கினி நரகம் தான் கிடைக்கும். அதனால இந்த கடைசி காலத்துல அநேக எச்சரிப்பின் சத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. டிவி மூலமாக, யூடியூப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக எச்சரிப்பு சத்தம் கொடுக்கப்படுகிறது. சபையில் போதகர் மூலமாக, இவாஞ்சலிஸ்ட் மூலமாக எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்படுகிறது. என்ன எச்சரிப்பின் சத்தம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்லி சமீபித்து இருக்கிறது என்று சொல்லி எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் விழிப்பாயிராதபடிக்கு பாவத்திலே மூழ்கி இருந்தோம் என்றால் நாம் என்ன செய்யணும்? பரலோகம் செல்ல முடியாது. பரலோகம் செல்லணும்னா என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவிலும் பரிசுத்தத்திலும் ரட்சிப்பிலும் நாம் தொடர்ந்து இருக்கும்போதுதான் என்ன செய்ய முடியும்? நம்ம பரலோகம் போக முடியும். வேதமும் திட்டமாய் அதுதான் கூறுது. வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிறவர்கள் வழி விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவன் சிலர். இயேசுவின் கற்பனைகளையும் கீழ்ப்படிந்து நாம் வாழும்போதுதான் அந்த இடுக்கமான வழியில் போய் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அது மட்டும் இல்ல, அவர் நமக்கு நியமித்த பந்தய ஓட்டத்தில் நாம் ஓடினாதான் என்ன செய்ய முடியும்? இலக்கை நோக்கி ஓடினாதான் நம்ம அந்த இதுக்கு கோல், நம்ம டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக முடியும். அதாவது பரலோகம் போக முடியும் இல்லையா? வாசிக்கலாம். 1 யோவான் 5:12. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் இருக்கணும். குமாரன் உடையவன். குமாரன்னா யாரு? இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம அணிய முடியும். ஜீவனை போற வழியில நம்ம நடக்க முடியும். அதான் பரிசுத்தம். நீதியின் சால்வை பரிசுத்தமா நடக்க அவர் நமக்கு வழி செய்வார், உதவி செய்வார். உதவி செய்து
பரலோகம் சேர முடியும். அந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்றால் வேத வசனம் நமக்குள் இருக்க வேண்டும். தினமும் வேத வசனம் நமக்குள் இருக்கும். அதுதான் நம்ம ரட்சிப்பை காத்துக் கொள்கிறது. நீதியின் சார்பை பரிசுத்த வாழ்க்கையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம், அனுதினமும் ஜெபம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஜெபத்தினால் தான் என்ன செய்ய முடியும்? சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து நின்று நம்ம என்ன செய்ய முடியும்? பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். இப்படிப்பட்ட கிருபைகள் தேவன் நமக்கு செய்ய அவர் நமக்கு கிருபை செய்வாராக சொல்லி ஜெபிக்கலாமா? God bless you.